வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு நாம 12th கெமிஸ்ட்ரி யூனிட் 7 பேசிக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் நாம் அந்த லெசன் நேம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த லெசனுக்குள்ளே இருக்க பேசிக்ஸே படிப்போம். அதே மாதிரி கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் இந்த லெசனோட நேமுக்கு என்ன அர்த்தன்றதை சொல்லிவிட்டு இந்த லெசனோட பேசிக்ஸை அப்படியே கவர் பண்ணுறோம். ஸோ நேற்றுக்கு இருந்த மாதிரி கிளாஸ் தான் இன்றைக்கும் இருக்க போகுது. ஸோ அதனால் ஜாலியாக படிக்கலாம் இன்றைக்கும். ஃபர்ஸ்ட் திங், கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்னால் என்ன? சிம்பிளாக சொல்லிடுறேன், டேரெக்டாகவே அவன்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு ஸ்பீட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கிறது. ஸ்பீடுனா என்ன? வேகம். கெமிக்கல் ரியாக்ஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். C+O2 CO2 இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். ஸோ வெறும் கண்டுபிடிக்க மட்டும் செய்ய மாட்டோம், அந்த ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுன்றதை கற்றுப்போம், எப்படி டிக்ரீஸ் பண்ணுன்றதை கற்றுப்போம், எதை பொறுத்து அந்த ஸ்பீடு டிபெண்ட் ஆகிருக்குன்றதை கற்றுப்போம். ஸோ மொத்தத்தில் A to Z ஸ்பீட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷனை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் இந்த கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ கைனெட்டிக்ஸ் மீன்ஸ் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன், கெமிக்கல்னா கெமிக்கல் ரியாக்ஷன். இதனால தான் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ப்ரோ, ஸ்பீடுன்னு சொல்லிட்டு திடீர்னு ரேட்டுன்னு சொன்னியே, அது என்னது ப்ரோ அப்படின்னா, நம்ம கெமிஸ்ட்ரி புக்கில் கெமிஸ்ட்ரினாலே ஜென்ரலாக ஸ்பீடுன்னு சொல்ல மாட்டோம். அப்போ என்னன்னு சொல்லுவோம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான், பட் நம்ம கெமிஸ்ட்ரி டேர்மில் ரேட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த லெசனில் நான் ரேட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறேனோ அங்கெல்லாம் நீ ஸ்பீடுன்றதை புரிஞ்சுக்கும். இதுதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஸ்பீட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன்றதை நீ புரிஞ்சுக்கணும். இதுதான் மேட்ரு. இவ்வளோ தான் லெசனோட டாபிக். புரிஞ்சிருச்சா? நம்ம என்ன படிக்க போகிறோம்? கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடை கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி டிக்ரீஸ் ஆகுது, என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அதை அஃபெக்ட் பண்ணுதுன்றத விஷயத்தை தான் கம்ப்ளீட்டாக படிக்க போகிறோம். பட் நம்ம டேரெக்டாக ஸ்பீடுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். என்னன்னு சொல்லுவோம்? ரேட்டுன்னு சொல்லுவோம். அதுதான் கெமிஸ்ட்ரியோட ரூல்ஸு. சூப்பரா. அவ்வளோதான், டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய பேசிக்ஸை பார்ப்போம். ஸோ லெசன் நேம் அடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். எதுக்கு அதை வச்சுட்டு? சூப்பர். இப்போ உங்களுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஜென்ரலாக எழுதுங்கப்பா அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? நான் எழுதுறேன், இது கரெக்டாக இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. ஏ ஒரு ரியாக்டன் இருக்குது, பி ஒரு ரியாக்டன் இருக்குது, ரெண்டு ரியாக்டன்ட்டையும் நான் ஆட் பண்ணுறேன். அப்படி கிடைக்கிறப்ப மூணாவதாக எனக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ ஏ அண்ட் பி ஆர் ரியாக்டன்ஸ் அண்ட் திஸ் இஸ் ப்ராடக்ட். இதுதான் மேட்ரு. சூப்பரா? ரைட், ஓகே. இதுதான் ஒரு ஜென்ரல் கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்? ஸ்பீடு, அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். ஓகே, அதை எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கணும் தானே கேட்குறீங்க? சிம்பிளாக ஒரே விஷயம் தான்டா. பை யூஸிங் த ரேட் லா. ஆஸ் யூஷுவல் கிராவிட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்ம யாரை யோசிப்போம்? நியூட்டனோட லாவை யோசிப்போம், 3 laws. அதே மாதிரி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ரேட் லா தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா நீ ரேட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். இதுதான் மேட்ரு. சூப்பரா? ரைட், ஓகே. சரி ப்ரோ, அப்போ ரேட் லா எப்படி எழுதணும் அப்படி தானே கேட்குறேன்? சூப்பராக சொல்கிறேன். இப்போ நல்லா கவனி. ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன், நான் வெறும் ரேட்டுன்னு எழுதிக்கிறேன், இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா எப்படி எழுதுவோம்? பார்க்குறக்கு ஆல்ஃபா மாதிரி இருக்கும், அண்ட் அதுதான் ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிள். ஸோ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு, எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா கான்சன்ட்ரேஷன். உங்கள் எல்லாருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க, கான்சன்ட்ரேஷன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணும். ஓகேவா? கான்சன்ட்ரேஷன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணும். ஒரு சில பேர் இப்படிலாம் யூஸ் பண்ணிங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுடா. கான்சன்ட்ரேஷன் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும்தான் எழுதணும். அதுதான் ரூல்ஸ். ஓகேவா? சரி, இப்போ ரேட் லாவை அப்படியே சொன்னப்ப, ரேட் லா அதாவது ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கிவன் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். நம்மக்கிட்ட இப்போ ரியாக்டன்ஸ் யார் இருக்கா? மேலே இருக்க பேசிக் ஃபார்முலாவை பார். ஒரு ஏ ரியாக்டன் இருக்குது, ஒரு பி ரியாக்டன் இருக்குது. ஸோ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட். ப்ராடக்ட்னா என்னது? மல்டிப்ளிகேஷன். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த கிவன் ரியாக்டன்ஸ். எத்தனை ரியாக்டன்? 2 ரியாக்டன், ஏ பி.
ரைஸ் டு தேர் ரெஸ்பெக்டிவ் ஆர்டர்ஸ். சூப்பர். இப்போ உன்கிட்ட ஒரு சில கேள்விகள் நீ வந்து என்கிட்ட கேட்ப, கவலைப்படாத, உன் கேள்வி எல்லாத்துக்கும் கரெக்டாக பதில் இப்போ சொல்கிறப்ப நல்லா கவனி. ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மல்டிப்ளையாதா ப்ராடக்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் பண்ணணும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கிவன் ரியாக்டன்ஸ். அக்கார்டிங் டு திஸ் ஈக்குவேஷன் 2 ரியாக்டன் தான் இருக்குது. இதே 3 ரியாக்டன் இருந்துச்சுன்னா அப்போ 3 ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். ஒரே ஒரு ரியாக்டன் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் போதும். இதுதான் மேட்ரு. ஸ்கொயர் ப்ராக்கெட் ஐ மீன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கிவன் ரியாக்டன்ஸ் ரைஸ் டு தியர் ரெஸ்பெக்டிவ் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லு. சரி, ஓகே. இதோட லா முடிஞ்சுதான்னு கேட்டால் கிடையாது. என்ன ப்ரோ சொல்கிற? இங்கே என்ன இருக்குது? ப்ரொபோஷனல் சிம்பிள் இருக்குது. பட் எப்போவுமே ப்ரொபோஷனல் சிம்பிள் வச்சுலாம் நம்ம பண்ண மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம்? ஈக்குவலை கொண்டு வருவோம். கரெக்டாக? ஸோ சேம் ப்ராசஸ். நான் ஈக்குவலை கொண்டு வரேன். ஆனால் ஈக்குவல் கொண்டு வந்தால் என்ன கொண்டு வரணும்? ப்ரொபோஷனலை ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டாக மாற்றணும். அதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கூடா. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் கான்ஸ்டன்ட்னாலே அதில் முதன்மையான ஒருத்தர் கே தான். எப்படி மேக்ஸில் ஃபைண்ட் த வேரியபிள் சொல்லிட்டு எக்ஸ்ன்னு வருதோ அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கான்ஸ்டண்ட்டை கொண்டு வானா கே தான் கொண்டு வருவாங்க. கேக்கு அவ்வளோ ராசி அதனால். ரைட். ஸோ ஜஸ்ட்டு இது அவ்வளோதான். பிஎன். தட்ஸ் இட். இவ்வளோதான். இதுதான் ரேட்லா. இந்த லா வச்சு நீ எந்த ரியாக்ஷனோட ஸ்பீடையும் நீ ஈஸியாக கற்றுக்கலாம். இதுதான் மேட்டர். அவ்வளோதானா ப்ரோ? அவ்வளோதான். சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு பப்ளிக் கொஷின் கேட்டாங்க. அது ஒரு ஓவர்லுக்டு கொஷின் தான். எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுற பாரு. உங்களுக்கு பதில் தெரியுதான்றதை பார்ப்போம். ஸோ மேலே இருக்க எல்லாம் அடிச்சிடுறேன். ரைட். என்ன கேட்டாங்கன்னா, இப்போ ரேட்லாம் அவன் கொடுத்துட்டான். ஓகேவா? பப்ளிக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரேட்லாம் அவன் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ஃபைண்ட் இட்ஸ் ஆர்டர்னு கேட்குறாங்க. இது ஒரு ஓவர்லுக் கொஷின். ஓகேவா? ஆர்டர். இந்த கொஷினை கேட்டால் யாருக்கும் ஆன்சர் தெரியலை. ஆனால் ஆன்சர் என்ன தெரியுமா? சிம்பிளாக சொல்கிறேன் பார். ஃபைண்ட் இட்ஸ் ஆர்டர்னா ஒன்றும் கிடையாது. m+n இதுதான் அதோட ஆன்சர். ஒன்றும் கிடையாதுரா. ஃபைண்ட் இட்ஸ் ஆர்டர் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கேன் இந்த ஈக்குவேஷனை கொடுத்து. இந்த ஈக்குவேஷனில் நான் என்னென்ன சொன்னேன் தெரியும்? இது என்னது? ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவல் டு சிம்பிள் கேனா ரேட் கான்ஸ்டன்ட். ஏன் ரேட் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம்? ரேட் ஈக்குவேஷனால் கான்ஸ்டன்ட்டோட நேமை ரேட் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். ஸ்கொயர் ப்ராக்கெட் கான்சன்ட்ரேஷன். ஏ ரியாக்டன். சேம் கோஸ் ஃபார் இது, பட் பி ரியாக்டன். ஆனால் எம்மும் என்னன்னு சொல்லலை, என்னும் என்னன்னு சொல்ல. ஸோ விச் மீன்ஸ் ஈஸி. ஆர்டர் தான் இந்த எம்என்னு. ஆர்டர் ஆஃப் ஏன்னு கேட்டிருந்தா எம்னு எழுதணும். ஆர்டர் ஆஃப் பின்னு கேட்டால் என்னன்னு எழுதணும். ஆனால் அவங்க கேட்டது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணால் எம்ஐயும் என்னையும் ஆட் பண்ணி எழுதணும். இதுதான் மேட்ரு. இது எவ்வளோ மார்க்கு? 2 மார்க்ஸ் கேட்டாங்க. 2 மார்க் கொஷின். யாருக்கும் தெரியல, பதில் எழுத முடியலை. இவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோ. இதுதான் ஓவர்லுக் கொஷினோட அந்த லாஜிக். திங்கிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக நீ ஆன்சர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதனால் ஆர்டர்னு கேட்டால் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்டால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறு பவரை. இல்லை ஆர்டர் ஆஃப் ஏ மட்டும் கேட்டால் அந்த பவரை மட்டும் எழுது. ஆர்டர் ஆஃப் பி கேட்டால் பியோட பவரை மட்டும் எழுது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கேட்டால் மேலே இருக்கக்கூடிய அந்த ஏ ரியாக்டன்ட்டும் பி ரியாக்டன்ட்டோட பவரை ஆட் பண்ணி எழுதணும். ஸோ இந்த இடத்துல நான் உனக்கு வேரியபிளாக கொடுத்துருக்கேன். உனக்கு ஈக்குவேஷன் கொடுக்குறப்ப சம்டைம்ஸ் 2, 3ன்னு கொடுப்பாங்க, 1, 2 கொடுப்பாங்க. ஸோ அதை ஜஸ்ட்டு நீ ஆட் பண்ணி எழுதணும். என்ன நம்பர் இருந்தாலும் ஆட் பண்ணி எழுது. அதுதான் மேட்ரு. ஓகேவா? தட்ஸ் இட்ரா. ஸோ இப்போ நான் உனக்கு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லி கொடுத்துட்டேன். ஒருவேளை ஃபைண்ட் இட்ஸ் மாலிகுலாரிட்டி அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா என்ன பண்ண தெரியுமா? சிம்பிள். இப்போ நான் சொல்லி கொடுத்தது ஆர்டர். நெக்ஸ்ட்டு மாலிகுலாரிட்டி கேட்பான். இது கேட்பாங்களான்னு தெரில, பட் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஒன்றும் கிடையாது. ஆர்டருக்கு என்ன பண்ணோம்? ஏக்கும் பிக்கும் உள்ள மேலே இருக்க பவரை ஆட் பண்ணி எழுதணும். மாலிகுலாரிட்டினா எத்தனை ரியாக்டன்ஸ் இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். இங்கே எத்தனை ரியாக்டன்ஸ் இருக்குது? 2 ப்ரோ. அவ்வளோதான். மாலிகுலாரிட்டினா சிம்பிள். எத்தனை ரியாக்டன்ட் இருக்கோ அத்தனை ரியாக்டண்ட்டை அப்படியே நம்பராக எழுதிடணும். இங்கே ஏ அண்ட் பின்னு 2 ரியாக்டர் இருக்குது. அப்போ 2 ரியாக்டர்.
போன வருஷம் பப்ளிக்கில் ஆர்டர் கேட்டவங்க இந்த வருஷம் பப்ளிக்கில் மாலிகுலாரிட்டி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கோ, மாலிகுலாரிட்டினா எத்தனை ரியாக்டன்ட் இருக்குன்றதை எழுதுறதுக்கு பேர் தான் மாலிகுலாரிட்டி. தட்ஸ் இட். அவ்வளோதான்டா. ரைட்டு, சூப்பரா, சூப்பர் ப்ரோ. அப்போ ரேட்லாம் படித்தாச்சு, மாலிகுலாரிட்டினா என்னென்னு படித்தாச்சு, ஆர்டர் படித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ரோ சொல்லித்தர போகிறீங்கன்னா, அகெயின் இப்போ திருப்பி இந்த ஆர்டருக்கு தான் வரப்போகிறேன் ப்ரோ. அதான் ஆர்டர் சொல்லி கொடுத்துட்டீங்களே, அந்த ரியாக்டன்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பவரை ஆட் பண்ணி எழுதணும். கரெக்டா? ஆனால் இதில் ஜீரோ ஆர்டர்னு ஒன்று இருக்குது, ஃபஸ்ட் ஆர்டர்னு ஒன்று இருக்குது. சிம்பிளாக பேர்லேயே இருக்குது, ஜீரோ ஆர்டர். அப்போ ஆர்டர் ஆன்சர் என்ன வரும்? 0. ஃபஸ்ட் ஆர்டர் அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1. செகண்ட் ஆர்டர்னு சொன்னால் ஆன்சர் என்ன வரும்? 2. எவ்வளோ ஈஸியாக இருக்குது இப்போ லெசனு. இதான் மேட்ரு. சரி, இப்போ ஜீரோ ஆர்டருக்கு ஒரு ரியாக்ஷன் எழுதுனா சிம்பிள். என்ன பண்ணணும் தெரியுமா? ரேட் இஸ் ஈக்குவல் டு, நான் அந்த ரேட்டில் எழுதுறேன், கே 0. இப்போ இதோட ஆர்டர் எழுதுன்னு சொல்கிறேன். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்னது? 0. அப்போ இது என்ன ரியாக்ஷன்? ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். 1 கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஆர்டர், 2 கொடுத்தா செகண்ட் ஆர்டர். தட்ஸ் இட். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் தெரியுதா? ஜீரோ ஆர்டர்னா பவர் 0 வரணும், ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா சம் 1 வரணும், செகண்ட் ஆர்டர்னா சம் 2 வரணும். இதுதான் மேட்டர். மாலிகுலாரிட்டினா எவ்வளோ ரியாக்டன்ட் இருக்குன்றதை பார்த்து எழுதணும். தட்ஸ் இட். சூப்பர். இப்போ நீ இதையும் கற்றுக்கிட்ட. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் சொல்லித்தட்டா? உங்கள் இதில் ஒரு டெஃபினேஷனாக கொடுத்துருப்பாங்க, சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்வாங்க. அது என்ன ப்ரோ சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்? சூடோனா ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். சூடோனா ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். ஃபஸ்ட் ஆர்டர்னா உங்களுக்கே தெரியும், பவர் என்ன வரணும்? ஆர்டர் 1ன்னு வரணும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, சம் பண்ணால், அதாவது m+n, அந்த சம்மு பண்ணால் ஆன்சர் 2ன்னு வரும். ஆனால் அது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருக்கும். என்ன ப்ரோ சொல்கிற? இது எப்படி ப்ரோ பாசிபிள் அப்படின்னா, உனக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை வச்சு உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ சாரி, ரேட்லாம் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், இது ஃபஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா? என்ன ப்ரோ சொல்கிற? கண்டிப்பாக செகண்ட் ஆர்டர். ஏன்? இங்கே ஒரு பவர் இருக்குது, இங்கே ஒரு பவர் இருக்குது, 1 + 1 2, அதனால் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இதை நான் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக மாற்றி காட்டுடா, அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக மாற்றி காட்டுடா. சிம்பிள். லெட் அஸ் டேக், நீ செய்கிற குழம்பு இதுதான், ஓகேவா? சும்மா வச்சுக்கலாம், நமக்கு புரியணும்ல, அதுக்காக. நீ வீட்டில் சமைக்கிற, ஃபஸ்ட் டைம் சமைக்கிற, அந்த சமைக்கிறப்ப உன்னோட குழம்பு தான் இந்த ஏ, ஓகே? வேறஸ் இந்த பி என்னது தெரியுமா? குழம்புக்கு நீ ஊற்றுற தண்ணி, அதாவது வாட்டர், ஓகேவா? நீ ஃபஸ்ட் டைமாக செய்கிறதுனால என்ன பண்ணிட்ட தெரியுமா? வாட்டரை தூக்கி கோரி ஊற்றிட்டேன், நிறைய ஊற்றிட்டேன்னு சொல்கிறேன். இப்போ நிறைய ஊற்றுனதுனால என்ன ஆயிருக்கும்? குழம்பு கம்ப்ளீட்லி தண்ணியாக இருக்குமா? கரெக்டாக இல்லையா? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக தண்ணியாக தான் இருக்கும். இப்போ என்னாச்சு தெரியுமா? நீ ஊற்றின தண்ணினால இந்த தண்ணி அப்படியே ரியாக்ஷன்லேருந்து மறைஞ்சிரும். ஏன் ப்ரோ அப்படின்னு தானே கேட்குற? ஒன்றுமே கிடையாது. ஏன் மறையுதுன்னா, நீ தண்ணி அதிகமாக கோரி ஊற்றுனதுனால இப்போ தண்ணியை பொறுத்து ரியாக்ஷன் மாறவே மாறாது. ஏன்னா எவ்வளோ ரியாக்ஷன் நடந்தாலும் தண்ணியோட குவான்டிட்டி இருக்குல்ல, அந்த வாட்டரோட குவான்டிட்டி ரீமெயின் சேமாக இருக்கும். என்ன ஆகிடும்? தண்ணி அப்படியே இருக்கும். ஏன்னா நீ அவ்வளோ தண்ணி கோரி ஊற்றிட்ட. அதனால் நீ எவ்வளோ கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த குழம்புல நடந்தாலுமே தண்ணி அப்படியே இருக்குது. விச் மீன்ஸ் ரிமைன் சேம். சேமாக இருக்குன்னா ஒன்றும் கிடையாது, அது கான்ஸ்டண்ட்டாக மாறிடுச்சு. இதுதான் மேட்ரு. அதோட அளவு மாறவே இல்லை, அப்போ கான்ஸ்டண்ட்டாக மாறிடுச்சு. நம்ம கான்ஸ்டன்ட்னா யாரை சொல்லுவோம்?
ரேட் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம்ல. ஸோ அதனால் அதையும் நம்ம ரேட் கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு வெறும் உன் குழம்பை பொறுத்து தான் இனிமேல் ஸ்பீடாக நடக்குமா இல்லையான்றது டிசைட் ஆகும். அதனால் ஒரே ஒருத்த மட்டும்தான் பவரில் இருக்கிறதின் காரணமாக இந்த இடத்துல ஈவந்தோ 2 பேர் இருந்தாலும் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் 1. இதுதான் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். 2 இன்க்ரீடியன்ட்ஸ் இருப்பான், ஐ மீன் 2 இல்லை 3ன்னு எக்கச்சக்கமாக இன்க்ரீடியன்ட்ஸ் இருப்பான். ஆனால் அதில் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை நான் அதிகமாக கொடுத்துருவேன். ஸோ தேட் அந்த இன்க்ரீடியன்ட் கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். கான்ஸ்டண்ட்டாக மாறினதுனால அவன் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவானே தவிர்த்து இந்த ரியாக்டன்ட் மாதிரி இருக்க மாட்டான். ஸோ அதனால் யாரோட அளவு சின்னதாக கம்மியாக இருக்கோ அவனை மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுவோம். அப்படி பார்த்தா இந்த ஏ ரியாக்டன்ட் மட்டும்தான், அதாவது உன் குழம்பு மட்டும்தான் இங்கே வந்து ஸ்பீடை நிர்ணயிக்க போகுது. ஸோ அதனால் அதோட பவர் 1னால இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேவா? ஈவந்தோ 2 இன்க்ரீடியன்ட் இருந்தோ 2 கான்சன்ட்ரேஷன் இருந்தோம். ஸோ அதை ரீட் பண்ணி பாரு, உனக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? ரைட்டு, சூப்பர். பட் ஐ ஹோப் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இன்னும் 2 கான்செப்டா, 2 கான்செப்ட் எடுத்து முடிஞ்சிச்சு. இந்த ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு லெசனே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ சொல்லி தந்துட்டுருக்கேன். கொலிஷன் தியரி. என்ன ப்ரோ கொலிஷன் தியரின்னு புதுசாலாம் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு 5 மார்க்ரா. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன் பாரு. கொலிஷன் தியரினா ஒன்றும் கிடையாது. இப்போ 2 பார்ட்டிகல்ஸ், அதாவது நீ கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் தானே ரியாக்ஷன் நிறைய நடக்கும். முதல்ல இதுக்கு கரெக்டாக இல்லையான்னு யோசிச்சு பாரு. கான்சன்ட்ரேஷன்னா இங்கே என்ன சொல்கிறேன், அளவு. கரெக்டாக அளவு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். நிறைய பார்ட்டிகல்ஸ் இருந்தால் என்ன ஆகும், இப்படி ஒன்றோட ஒன்று என்ன ஆகும், கொலைட் ஆகும். கொலைட் ஆகி என்ன கிடைக்கும், ரியாக்டன்ட் கிடைக்கும். கரெக்டா? சரி, ரியாக்டன்ட் இல்லை, ப்ராடக்ட். சாரி, மாற்றி எழுதிட்டேன். ப்ராடக்ட் கிடைக்கும். இதை தான் சொல்ல வரேன். ஸோ மேட்ரு என்னென்னா, நிறைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்தா நிறைய கொலிஷன்ஸ் நடக்கும். நிறைய கொலிஷன்ஸ் நடந்தால் ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் அதிகமாகும். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் ஈஸியாக ஃபார்ம் ஆகும். அப்போ முதல் விஷயம், ஒரு ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னா அதுக்கு தேவையான முதல் விஷயம் என்னது, மோர் கொலிஷன். ரைட். மோர் கொலிஷன்ஸ் இருந்தால் மோர் பார்ட்டிகல்ஸ் கொலைட் ஆகி அதிகமான ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன், அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இதுதான் மேட்ரு. புரிஞ்சிருச்சா? எப்போ மோர் கொலிஷன் வரும், நான் கான்சன்ட்ரேஷன் அளவை நான் ஜாஸ்தி ஆக்க 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 நிறைய பார்ட்டிகல்ஸை இன்க்ளூட் பண்ண எனக்கு இது நடக்கும். இதுதான் கொலிஷன் தியரியில் ஃபஸ்ட்டு அவன் சொல்கிறான். இன்னும் ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொல்கிறான். என்னது தெரியுமா, இந்த எல்லா கொலிஷன்ஸுமே ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டால் பண்ணாதான். என்ன ப்ரோ சொல்கிறேன், எப்படி ப்ரோ அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா கவனி. இப்போ இங்கே ஒரு ரியாக்டன்ட் இருக்குது, இங்கே ஒரு ரியாக்டன்ட் இருக்குது. 2 பேரையும் நான் இடிக்க வைக்கிறேன். ஓகே, 2 பேரையும் நான் இடிக்க வைக்கிறேன். ஆனால் ஸ்பீடு என்ன தெரியுமா, இப்படி இவ்வளோதான், தடவிட்டு போகிறான். இப்போ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? ஆகாது. ஏன்? தடவிட்டு போனால் என்னடா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், எனர்ஜியே இல்லாமல் போகிறான். அப்போ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாதுல்ல. அப்போ ஈவன் தோ கொலிஷன் நடந்திருக்கு, டச் பண்ணியிருக்கான், ஆனால் ஸ்ட்ராங்காக டச் பண்ணல, எனர்ஜி இல்லை, அதனால் இந்த கொலிஷன்லாம் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது அப்படின்றான். அப்போ எந்த கொலிஷனில் தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் தானே கேட்குற? சிம்பிள். இங்கே ஒருத்தர் இருக்கான், இங்கே ஒருத்தர் இருக்கான், 2 பேரும் தடவலை இப்படி இடிக்கிறாங்க. ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொடுத்து இடிக்கிறாங்க. அப்படி அந்த வேகத்தில் இடித்ததுனால தான் ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை தான் நாம் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸ்பேர்லேயே ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு இருக்கா, அதான் 2 ரியாக்டண்ட்டை ப்ராடக்டாக மாற்றுறதுக்கு ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ இப்படி இடித்தாதான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இப்படி போய் பொறுமையாக போய் டச் பண்ணலாம் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது. ஸோ அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி எந்த கொலிஷன்ஸில் இருக்கோ அந்த கொலிஷன்ஸ் மட்டும்தான் என்ன ஃபார்ம் ஆகும், ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கொலிஷன்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா எஃபெக்டிவ் கொலிஷன்ன்றாங்க. இதுதான் மேட்ரு.
அண்ட் லாஸ்ட் திங், 3 விஷயம் தான் இந்த கொலிஷன் தியரியில் சொல்லுவானுங்க. முதல் விஷயம், நிறைய கொலிஷன் தான் ப்ராடக்ட் நல்லா ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது விஷயம், நிறைய கொலிஷன்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த கொலிஷனுக்கு ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஒரு மினிமம் எனர்ஜி போய் இருக்கணும். அப்போ தான் அதோட ஃபோர்ஸ் கொடுத்து அது இடிக்கும். இல்லைன்னா தடவி தான் இருக்குமே தவிர்த்து ஒரு ப்ராடக்ட்ன்றது ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்கிறான். மூணாவது விஷயம், இப்படி ஃபோர்ஸ் கொடுத்து தான் இடிக்கிற, ஆனாலும் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகலை. என்னடா அது முதலக்காரனுக்கு வந்தது சோதனை மாதிரி தானே யோசிக்கிற. இப்போ சொல்கிற பேர் ரியாக்டன் ரெண்டும் இடிக்குது. இப்படி இடிச்சா பலமா, இப்படி இடிச்சா பலமா? நீயே யோசிச்சு பாரு. இந்த இடத்துல 2 பேர் மட்டும்தான் இடிக்குது, ஆனால் இந்த இடத்துல 4 பேரும் இடிக்க முடியுதா? அப்போ எது எஃபெக்டிவ்? இதுதான் மேட்ரு. அவன் என்ன சொல்கிறான்னா, முதல் விஷயம் நிறைய கொலிஷன்ஸ் இருக்கணும். ரெண்டாவது விஷயம், அந்த கொலிஷன்ஸ்க்கு ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி வேணும், அந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வேணும். சரி, வெறும் எனர்ஜி மட்டுமும் இருந்தால் பத்தாது, டைரக்ஷன் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். இந்த 3 இருந்தால் தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இதை பொறுத்து தான் ரேட்டு டிட்டர்மைன் ஆகுது. இந்த தியரிக்கு பேர் தான், நான் அலைன்மெண்ட்டுன்னு சும்மா எழுதிக்கிறேன், தியரிக்கு பேர் தான் கொலிஷன் தியரி. இந்த 3 விஷயத்தை தான் உங்கள் புக்கில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 பேஜ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. நான் உனக்கு அதை 5 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேவா? தட்ஸ் இட். இவ்வளோ தான் கொலிஷன் தியரினா என்னன்ற. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளு கமெண்ட் செக்ஷன். இப்போ ஆஸ் யூஷுவல், இப்போ லாஸ்ட் டாபிக் வந்தாச்சு, முடிய போகுது. இதோட லெசனே முடிஞ்சு. நான் உனக்கு பேசிக்ஸ் மட்டும் சொல்லித்தரல, இந்த லெசனே ஆல்மோஸ்ட் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதில் இருக்க டெரிவேஷன் மட்டும் தான் நீ இனிமேல் பார்க்கணும். அதுவும் எத்தனை, வெறும் 2-3 டெரிவேஷன் தான். ரைட், ஓகே. இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எதை அஃபெக்ட் பண்ணுது? ரேட். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட்னா ஒன்றும் கிடையாதுடா, ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் எதை பொறுத்தெல்லாம் மாறுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொலிஷன் தியரி வச்சு எப்படி படித்தோன்றதை பார்த்தோம்ல, அதே மாதிரி வேறு என்னதெல்லாம் வச்சு இந்த ரியாக்ஷன் ஆஃப் அ ரேட்டோட ஸ்பீடு வந்து, ரியாக்ஷன் ஆஃப் ரேட்டில் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் எப்படி மாறுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. முதல் விஷயம், நேச்சர் அண்ட் ஸ்டேட். பேர்லேயே இருக்குது நேச்சர் அண்ட் ஸ்டேட். உங்களுக்கு 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்னால் என்னன்னு தெரியும்ல, என்னது? சாலிட், லிக்விட், கேஸ். அதில் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரியாக்ஷன்ஸ் ஃபாஸ்டராக இருக்குமா, அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஃபாஸ்டராக இருக்கும் எப்போனா உங்களோட ரியாக்டன் கேஷியஸாக இருந்தால், கம்பேர் டு சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸாக இருக்காமல். ஸோ நீ கேஸ் ஃபார்மில் ரியாக்ஷன் பண்ண வச்சனா சீக்கிரம் நடக்கும், அதே சாலிடில் நிற்க வச்சனா ஸ்லோவாக நடக்கும் அப்படின்றான். ஸோ அதை தான் நேச்சர் அண்ட் ஸ்டேட். ஸ்டேட் தான் இந்த இடத்துல ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, கான்சன்ட்ரேஷன். பேர்லேயே நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். கான்சன்ட்ரேஷன்னா என்னது? அளவு. கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணால் நிறைய கொலிஷன் நடக்கும், நிறைய கொலிஷன் நடந்தால் அந்த கொலிஷன் தியரி பேஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் மேட்ரு. ஸோ கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணாலும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டு, 2 முடிச்சிட்டேன். மூணாவது, சர்ஃபேஸ் ஏரியா. ஒன்றும் கிடையாதுடா, பவுடரி ஃபார்மு ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும் கம்பேர் டு சாலிட் ஃபார்ம். சிம்பிளாக சொல்கிறேன் பார், இவ்வளோ பெரிய கல் இருக்குது, இந்த கல்லை இப்படி குட்டி குட்டியாக உடச்சி போட்டோன்னா அது சீக்கிரம் ரியாக்ட் ஆகுமா? இதுதான் மேட்ரு. ஏன்னா இதை விட இதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியா. இப்போ எல்லாரும் என்னை பார்த்து ஒன்று கேட்பீங்க, ப்ரோ உங்களுக்கு கண் இருக்கா இல்லையா, இந்த கல் பெருசா இல்லை இந்த கல் பெருசா அப்படின்னு தானே கேட்பீங்க. இப்போ ஏன் இதோட சர்ஃபேஸ் ஏரியா பெருசுன்னு நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டடா. சிம்பிளாக பார், அந்த கல்லே நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கல்லில் இந்த ஒரே ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த ஒரே ஒரு பாட்டை மட்டும் நான் உடைக்கிறேன், எடுத்துறேன். அந்த ஒரு பாட்டு தான் இது. ஓகே, இப்போ நல்லா கவனி. ஃபஸ்ட்டு இந்த இடம் மட்டும்தான் விசிபிளாக இருந்துச்சு, மிச்சதெல்லாம் கல்லுக்குள்ளே இருந்துச்சு. கரெக்டா? அப்போ கல்லுக்குள்ளே இருந்தால் அது எப்படி ரியாக்ட் ஆகும்? சர்ஃபேஸே இல்லையே. ஆனால் இப்போ நான் உடச்சி வெளியே எடுத்ததுனால எனக்கு என்ன கிடச்சிருக்கு? இங்கேருந்து இங்கே வரைக்கும் சர்ஃபேஸ் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கா? இதுதான் சொல்கிறேன்.
ஏன் வந்து பவுடரி வந்து ரியாக்ட் ஃபாஸ்ட் ஆகுதுன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகம். ஏன்னா அவுட்ரு மட்டும் கிடைக்காது, நமக்கு இன்சைட்லேயும் சர்ஃபேஸ் கிடைக்கும். அந்த இன்சைட் சர்ஃபேஸும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறதுனால தான் பவுடரி ஃபார்ம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகுது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா வாட்டரில் நீ வந்து சுகர் க்யூப் இருக்குல்ல அதை போட்டு கரைக்கிறதுக்கும் சுகர் சின்ன சின்னதாக பவுடரி சுகர் இருக்கும்ல அதை போட்டு கரைக்கிறதுக்கும் பாரு, எது ஃபஸ்ட்டு கரையும்? பவுடரி சுகர் தான் கரையும். ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி. அதை தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறா, யார் சொல்லித்தரா ஃபஸ்ட்டு? ஓகே, 4வது கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னா சிம்பிள்ரா. கேட்டலிஸ்ட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ். அது ஒரு சப்ஸ்டன்ஸு. அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுன்னா ஒன்று ரியாக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணலாம், அதை பொறுத்து இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு சப்ஸ்டன்ஸ். அதை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ரியாக்ஷன் அப்போ ஆட் பண்ணிடுவோம். சிம்பிளாக சொல்லுனா நம்ம வீட்டில் சமைக்கிறப்போ உப்பு போடுறோம்ல, அது கூட ஒரு கேட்டலிஸ்ட் தான். எதுக்கு அந்த உப்பு போடுவாங்கன்னா டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை, அந்த குழம்பு சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காகவும் தான். ஸோ அதனால தான் அதை நம்ம கேட்டலிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா கேட்டலிஸ்ட்டுன்றது ஒரு சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம ரியாக்ஷனில் ஆட் பண்ணுவோம். அதை ஆட் பண்ணுறதுனால ரியாக்ஷன் ஒன்று எய்தர் ஃபாஸ்ட் டவுன் ஆகலாம் இல்லை ஸ்லோ டவுன் ஆகலாம், டிபெண்டிங் அப்பான் நமக்கான யூஸை பொறுத்து. இப்போ இதை நம்ம கெமிஸ்ட்ரி டேர்மில் பார்க்கணுன்னா கேட்டலிஸ்ட் என்ன பண்ணு தெரியுமா? நான் சொன்னேன்ல 2 ரியாக்டன்ட் மோதுன்னு சொன்னல, அந்த மோதுற ரியாக்டன்ட்டை எனர்ஜியை நல்லா கொடுத்துரும். எனர்ஜி நிறைய கொடுத்தா என்ன ஆகும்? 2 ஈஸியாக மோதும்ல. ஆக்டிவேஷன் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணும் இந்த கேட்டலிஸ்ட். அப்படி ப்ரொவைட் பண்ணால் என்ன நடக்கும்? எனர்ஜி கிடச்சாச்சு, நல்லா மோதுவாங்க, தடவ மாட்டாங்க. ஸோ தட் என்ன நடக்கும்? ப்ராடக்ட்ஸ் ஈஸியாக ஃபார்ம் ஆகும், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் மேட்டர். சூப்பரா? தட்ஸ் இட். அண்ட் ஃபைனலி டெம்பரேச்சரை பொறுத்தும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் மாறும். யாரோட ஈக்குவேஷன்னா ஆர்கீனியஸ் ஈக்குவேஷன் ஒன்று இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கா 2 மார்க்கோ வரும். அந்த கொஷினை பேஸ் பண்ணி தான் இந்த டெம்பரேச்சர் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எப்படி மாறும்னு கேட்டால் ஆர்கீனியஸ் ஈக்குவேஷன் எழுதிட்டா போதும். அதை எழுதலையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்கடா, ஈஸியாக தான் இருக்கும். அதனால தான் நான் சொல்லித்தரல. ஸோ தட்ஸ் இட். நான் இந்த லெசன்லேயே ஆல்மோஸ்ட் 80% சொல்லி கொடுத்துட்டேன். இனிமேல் 20% மட்டும் தான் இருக்குது. அதை நீ எஃபர்ட்ஸ் போட்டு சொல்லி கொடுத்துரு. இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, புரிஞ்சிச்சா? அதுதான் மேட்ரு. புரிஞ்சாதான் எக்ஸ்ப்ளனேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதே நான் புரிஞ்சுப்பேன். அதனால தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் என்ன போடலான்றதை சொல்லு. கெமிஸ்ட்ரியில் நெக்ஸ்ட்டு என்ன லெசன் போடலான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லு. டெஃபினட்டாக தூக்கி விளாசிடலாம். அருமையாக சூப்பராக படிக்கிறோம், 200 கட் ஆஃபை எடுக்கிறோம். தட்ஸ் இட். ஓகே நண்பா. ஸோ நாளைக்கு இன்னும் சூப்பரான வீடியோவில் ஒன்று சந்திக்கும் வரை அண்டில் தென் இட்ஸ் கிரேஷ். பை பாய் நண்பா. சூப்பராக படிங்க 12th.